வணக்கம். உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கதை, ஒன்று சிறுகதை. இந்த கதை எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணுக்கான அர்த்தம் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். பார்த்தீங்கன்னா அந்த கதையில பார்த்தீங்கன்னா பொண்ணு, அம்மா, பெரியம்மா, மாமா. அந்த பொண்ணு பேர் பார்த்து கனிமொழி, அம்மா பேர் முத்துமாரி, பெரியம்மா பேர் வந்து செண்பகம், அப்புறம் மாமா பேர் வந்து கோவிந்தன். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஃபேமிலியா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வெளியூருக்கு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. சடங்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க சொந்தக்காரங்களை பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமா நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அக்கா பொண்ணோ இல்லை மாமா பொண்ணோ யாராக இருந்தாலும் ஜாலியாக வம்பிழுத்து விளாடுறது ஒரு சாதாரண இயல்பான ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட விஷயத்துல தான் மாமா என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோவிந்தன் அவங்க மாமா என்ன பண்ணியிருக்காருன்னா, கனிமொழி பொண்ணு கனிமொழியிட வந்து ஜாலியாக கொஞ்சி பேசியிருக்க, அவர் கொஞ்சி பேசி விளாண்டுட்டு இருக்கும்போது அது வந்து கனிமொழிக்கு பிடிக்கல. கனிமொழி வந்து அப்படி பேசி விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அத்தனை பேர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பலார்னு ரெண்டாயிர மாமா மேலே கை வச்சுட்டாங்க. பலார்னு அரைஞ்சிட்டாங்க. அரையவும் அம்மா முத்துமாரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ற தம்பி மேலே தப்புல நினைச்சிட்டு அவங்க பொண்ணை பலார்னு ரெண்டாயிரம் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, நீ எப்படி அத்தனை பேர் முன்னாடி ஒரு ஆம்பளை அடிக்கலாம் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க மாமா என்ன சொல்றாரு, சரி உடுக்கா என் அக்கா மகன் அடிச்சா ஊராரு என்ன அடிக்கலையா. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பிரச்சனை கூட நீ அவங்களுக்கு தெரியாது, தெரியாம அவங்க பொண்ணவே அடிச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. மிரட்டி பாத்தீங்கன்னா நம்ம அக்கா பொண்ணோ மாமா பொண்ணு வம்பிழுப்பது எல்லாம் ஒரு ஜகசமான விஷயம் சொல்லிட்டு அவங்க உள்ளவங்கலாம் பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு வந்து நல்லா விசாரிச்சு பேச்சு மட்டும் பார்த்துட்டாங்க. ஆனால் இவர் மாமா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த வம்புழுகிற தாண்டி வரம்பு மீறினா அந்த வம்புழுப்பை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சி விளாடுறது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் கனிமொழிக்கு பிடிக்கல. அது பிடிக்காம தான் கனிமொழி அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து மாமாவை பலார்னு அரைஞ்சிட்டா. இந்த விஷயம் தெரியாம அவங்க அம்மா முத்துமாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தம்பி மேலே எந்த தப்புல நினைச்சு கனிமொழி அடிச்சிட்டாங்க. அவங்க பெரியம்மா செண்பகம் அவங்க வந்து கனிமொழிகிட்ட அமைதியா ஓரமாக அத்தனை பேரோட கேட்க வேண்டிட்டு ஓரமாக கூட்டு போயிட்டு கேட்குறாங்க, இனி எதுக்குமா மாமாவை அடிச்ச, அத்தனை பேர் அடிக்கும் போது கனிமொழி எதுவும் பேசல. கனிமொழி எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்கா. அப்பதான் அம்மா வராங்க முத்துமாரி. அவன் வந்து பாத்தியாக்கா எவ்வளவு கேட்கற, ஏதாவது ஒரு வாரத்தை வாய் தரதான் பாரு, ஒரு பொண்ணுன்னா ஒரு அடக்கமா இருக்க வேண்டாம் வந்துட்டு அவன் அம்மா மிரட்டுறான், அதட்டுறாங்க. யாரா கனிமொழி அதட்டும்போ கனிமொழிக்கு அது எரிச்சலாகி ஏற்கனவே கனிமொழி மேல கோபமா இருக்காங்க. அந்த கனிமொழி அவங்க அம்மா மேல கோபமா அப்படிங்கிற அந்த கோபம் அதிகமாயிடுச்சு. அதிகமாகவும் எதுவும் பேசாம அழுதுட்டு இருக்கா. கோபத்தை வெளிக்காட்ட முடியாம அழுதுட்டு இருக்கும்போது அப்ப அவன் செண்பகம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா முத்துமாரி, அவ பேசிட்டோம் முழுசா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசிட்டு அவங்க அம்மாவை அவங்க பெரியம்மா அமைதிப்படுத்துறாங்க. அமைதிப்படுத்தும். அப்புறம் அவங்க பெரியம்மா மறுபடியும் கேட்கறான், பொறுமையா கேட்கறாங்க, இனி எதுக்குமா மாமா அத்தனை அடிச்சிருங்க. அம்மா என்ன சொல்றாங்க, திரும்ப பாத்தியா திமிரு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. கனிமொழி என்ன சொல்றான்னா, ஆமா நான் திமிரு பிடிச்சவதான், இப்படிதான் இருப்பேன், அதனால எனக்கு திமிரு பிடிச்சனால எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்க பெரியம்மா செண்பகம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் சும்மா இரு முத்துமாரி, அவளை ஃபர்ஸ்ட் முழுசா பேச விடு, அதுக்கப்புறம் நீ ஏதாவது பேச விட்டு அமைதிப்படுத்துறான். மறுபடியும் அவங்க அம்மா முத்துமாரி அமைதிப்படுத்திட்டு கனிமொழி அது வந்து இன்னும் ரொம்ப கோபமாயி கண்ணீர் வழியா இது தொடைகிறான். கண்ணீர் ரொம்ப அவளால அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அழுது அந்த கண்ணீரை தொடுத்து பெரியம்மா சொல்றா, சாயங்காலம் இங்க வந்ததுல இருந்து மாமா இப்படிதான் பண்ணிட்டு கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாரு, சரி நான் ஒரு விளாட்டுக்கு தான் மட்டும் வந்துட்டு தான் அம்மா சும்மா இருந்துட்டேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அந்த விளாட்டுக்கு பண்றதை தாண்டி அவர் வரம்பு மீனை கட்டி பிடிக்கிறாரு. அது எனக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருந்துச்சு, ஏன்னா தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை இல்லை நான், எனக்கு அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்காதா. அதுக்காக அப்படி சொல்லும் போது அம்மா என்ன சொல்றாங்கன்னா முத்துமாரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவ பெரிய மகாராணி, இவளை கேலி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு மாதிரி அவங்க பொண்ணை கேலியா பேசுறாங்க. நீ அந்த சம்பவம் அந்த பிரச்சனை வந்து புரிஞ்சுக்காம அவங்க பொண்ணை நீ கேலியா பேசுறாங்க. அப்படி பேசும்போது அது இன்னும் அவளுக்கு ரொம்ப கோபமாகி அவங்க அம்மா முறைக்கிறான். அந்த கோவம் கட்டுப்படி அம்மா அடிக்கிறான், அடிச்சு சாச்சிடலாம். அந்த 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 நிலத்துல வந்து முறைக்கிறான். அப்படி முறைச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா மறுபடியும் அவங்க முத்துமாரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மாவுக்கு புரியுது, சரி ஏதோ பிரச்சனை வந்திருக்குது. அப்படி அது பிரச்சனைக்கு அது என்ன பிரச்சனை கேட்கறதுக்காண்டி கனிமொழிக்கு சாதகமா, அதாவது கனிமொழிக்கு சப்போர்ட்டா பேசி அவங்க அம்மா அமைதிப்படுத்திட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அக்கா பொண்ணு மறுபடியும் தான் சொல்றாங்க, அக்கா பொண்ணு மாமா பொண்ணு விளாட சகஜம் தான், இயல்பு தானே, அதனால என்ன தப்பு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃபேமிலியா அவங்க அம்மா முத்துமாரி என்ன சொல்றாங்க, அக்கா பொண்ணுங்க அந்த பழசவே மறுபடியும் அக்கா பொண்ணு மாமா அவங்க அந்த சொந்தக்காரங்க சொன்னதை இவங்க அம்மா திரும்பியும் அவங்க சொல்றாங்க, அக்கா பொண்ணு மாமன் பண்ற விளாட்றதெல்லாம் சகஜம் தானே, இவ என்னமோ இவாதான் என்னமோ புதுசா இது பண்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி கோபமா பேசுறாங்க.
அப்ப பேசிட்டு இருக்கும்போது கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, நீ வேணா உங்க மாமா யாராவது உன்னை கட்டிப்பிடிச்சா நீ வேணா சும்மா இருமா, என்னால அப்படி இருக்க முடியாது, நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, எனக்கு அது ஒரு மாதிரி ஆகாதா, நானும் பெரிய பிள்ளை தானே, எனக்கு அது மாதிரி. இப்போ வந்து அம்மா வந்து நீ அந்த பழசையை நினைச்சிட்டு இருக்காங்க, நீ எப்படி ஒரு ஆம்பளை போய் அப்படி அடிக்கலாம் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்றது அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்ல புரியல, பழசையே நினைச்சு பழைய பாட்டை எடுத்துருக்காங்க. அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது கனிமொழிக்கு இன்னும் கோவம் பேசுறா வெடுக்குன்னு. நம்ம ஏதாவது பேசிட்டு டக்குன்னு வந்தா வெடுக்குன்னு சும்மா அடிக்கிற போல வார்த்தையால பேச முடியுங்களா, அந்த மாதிரி பேசுறா. அப்படி பேசி என்ன பேசுறான்னா, உன்ன உங்க மாமா யாராவது கட்டி பிடிச்சா இல்ல கட்டி பிடிச்சாலும் கேள்வி பண்ணாலும் நீ வேணா சும்மா இருமா, என்னால அப்படி இருக்க முடியாது, நான் தோழி மேல வளர்ந்த பிள்ளை, எனக்கு அந்த கூச்சல் சுபாவம் எல்லாம் இருக்கும், எனக்கு அந்த மாதிரி கோவம் வரும், அதனால அடிச்சேன். இதே அவரு இத்தனை பேர் இருக்கும்போது இந்த மாதிரி பண்றாரு, ஆள் இல்லாத போது யாருமே இல்லாத போது நான் மட்டும் தனியா வீட்லயே விட்டுட்டு வேலைக்கு எங்கேயோ போறீங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருக்கும்போது அவர் பாட்டுக்க விளாட்டுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி இல்லை வேற தப்பா அநியாரம் நான் சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் நான் எப்பயே கோவப்பட்டு இத்தனை பேர் முன்னாடி அடிச்சாதான் அவர் இது பண்ணாப்புல. அப்பதான் அவங்க பெரியம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி தம்பி மேலதான் தப்பு, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கனிமொழி சாதகமா முத்து மாதிரி அமைதிப்படுத்திட்டு அப்புறம் அவங்க பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா, கனிமொழி பேசுறது கரெக்டு தான், சொந்த பந்தமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, கோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையோ இல்ல பெரிய பிள்ளையான பொம்பளை பிள்ளையோ யாரா இருந்தாலுமே, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அவங்க வம்பு மாமா யாரா இருந்தாலும் ஒரு அளவாத ஒழுங்கினத்தை தான் நடந்துக்கிட்டாங்கன்னா இப்படி பண்றது எதுவும் தப்பு இல்லை. ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அவங்க சொன்ன பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கணும்னு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு பையனோ இல்ல அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்களோ தப்பாவோ கேலி பண்ணி ஒரு தப்பா தொட்டு கட்டி பிடிச்சு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அந்த பொண்ணு மாதிரி பண்ணா இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணும். அவங்களுக்கு அது பிடிக்கலையா கை வச்சிடணும், பூசாம பட்டுன்னு அரைஞ்சிடணும், எந்த ஒரு தப்பான்னு தெரியும். அவங்க மிஸ்பிஹேவ் பண்றான்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா அந்நேரம் யார்கிட்ட பெற்றோட சொல்லணும், அப்படின்னா பட்டுன்னு அரைஞ்சிடணும், அந்த இடத்துல அரைஞ்சிடணும், அடிச்சிடணும். அப்பதான் அவங்க வந்து உணர்வாங்க, சரி நம்ம பண்ண தப்பு புரிஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்காக தான் அந்த தலைப்பு, இப்படிதான் ஒரு பெண் இப்படிதான் இருக்கட்டும்னு ஒரு தலைப்பு இதுக்காக தான். அப்புறம் அம்மா என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தான் எந்த விஷயம் தெரியாம நம்ம பொண்ணு மேல அடிச்சிட்டோம், நம்ம பொண்ணு கரெக்டா தான் பண்ணிட்டு அவங்க பொண்ணை ஒரு நிமிஷம் நின்று பார்த்து பெருமைப்படுறாங்க, சரி நம்ம பொண்ணு கரெக்டா வளர்த்துருக்கோம், நம்ம தான் மனசுக்குள்ள தப்பா நினைச்சிட்டு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நின்று அவங்க பொண்ணை பார்த்து சந்தோஷப்பட்டு பெருமைப்படுறாங்க. இதுதான் இன்னைக்கான ஒரு சிறுகதை. நன்றி.